நெல்லை மாநகராட்சி மேயர் பதவி காலியாக உள்ள நிலையில் அந்த பதவிக்கான வேட்புமனு விநியோகம் தற்போது தொடங்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை மாநகராட்சி மேயர் பதவிக்கு தேர்தல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இன்று முதல் வேட்புமனு விநியோகமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டறியலாம். செல்வராஜ், இது குறித்தான விவரங்களை பதிவிடுங்க. நிச்சயமாக வர்ணியா, திருநெல்வேலி மாநகராட்சியில் திமுக கட்சியை சேர்ந்த மேயர் சரவணன் என்பவர் இருந்து வந்தார். இவருக்கும் திருநெல்வேலி மாநகராட்சி உள்ள 45க்கும் மேற்பட்ட திமுக மாமன்ற உறுப்பினருக்கும் இடையே கடுமையான மோதல் என்பது நிலவி கொண்டு வந்தது. இதன் பேரில் கடந்த சில மாதங்களாக ஒட்டுமொத்தமாக திமுக மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை புறக்கணித்ததன் காரணமாக திருநெல்வேலி மாநகராட்சியில் எந்தவித தீர்மானமும் நிறைவேற்ற முடியாமல் மேயர் மிகவும் திணறி கொண்டு வந்தார். இது தொடர்பாக ஏற்கனவே திமுக தலைமை மற்றும் தமிழக அரசு கட்சி சார்பாகவும் அமைச்சர்கள் மத்தியிலும் 3 முறை தங்களுடைய பேச்சுவார்த்தை என்பது நடத்திய பிறகும் அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாதன் காரணமாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரடியாக மேயர் சரவணனை சென்னைக்கு அழைத்து அவரிடம் ராஜினாமா கடிதத்தை பெற்றுக் கொண்டார். மேலும் சரவணனும் நேரடியாக திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளரிடம் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அவருடைய பிரதிநிதி மூலமாக வழங்கினார். இதைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாநகராட்சியில் உள்ள மேயர் பதவி காலியானது என தமிழக தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதற்கான தேர்தல் என்பது வருகின்ற 5ஆம் தேதி நடைபெறுவதாக திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் என்பவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இதற்காக இன்று முதல் வருகின்ற 5ஆம் தேதி வரை வேட்புமனு கோருவர்கள் நேரடியாக தங்கள் விண்ணப்பத்தை பெற்றுக் கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது. அதன்படி தற்போது வேட்புமனு வாங்கக்கூடியவர்களுக்கு விநியோகம் செய்வதற்கான ஏற்பாடுகளையும் மாநகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்டு உள்ளார்கள். மேலும் அப்படியே வேட்புமனுவை தாக்கல் செய்யப்படுவது வருகின்ற 5ஆம் தேதி காலை 10:30 மணி முதல் 11 மணிக்குள் அவங்க வேட்புமனு தாக்கல் செய்யப்பட வேண்டும் எனவும், அதன் பிறகு வேட்புமனு மீதான பரிசீலனை என்பது 5ஆம் தேதி காலை 11 மணி முதல் 11:30 மணி வரையிலும், வேட்புமனு வாபஸ் பெறுவதற்காக அதே 5ஆம் தேதி 11:30 மணி முதல் 11:45 வரையிலும் அந்த வேட்புமனு வாபஸ் பெற்றுக் கொள்ளலாம் எனவும், மேலும் போட்டி இருப்பினும் அந்த போட்டி ஏதாவது ஏற்பட்டால் பிற்பகல் 12:30 மணி முதல் 2 மணி வரை தேர்தல் நடைபெறும் எனவும், அதன் பிறகு தேர்தல் முடிந்த உடனடியாக அதற்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் எனவும் திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் நிர்வாகம் சார்பாக அறிவித்துள்ளது. சற்று முன் அதற்கான விண்ணப்பங்களை விநியோகம் செய்வதற்காக அதிகாரிகள் தங்களுடைய ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். வர்ணியா. செல்வராஜ், விவரங்களுக்கு நன்றி.